தாலிக்கொடி எத்தனை பவுன்ல போடலாம்? பவுன் கணக்கு எதற்காக சொல்லப்படுகிறது? என்ன காரணம்? எத்தனை பவுன்ல தாலி சரடு போட்டா அந்த வீட்ல செல்வ வளம் நிலைக்கும் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். தாலிங்கிறது ஒரு மங்கள நாள் இல்லையா? அதனாலதான் ஹோமம் வளர்த்து ஐயரை வச்சு ஆண்டவனை முன்னிறுத்தி நம்ம கட்டுறோம். ஆனா சில பேரை பார்த்தீங்கன்னா அது ஃபேஷனா போயிடுச்சு. எத்தனை பவுன்ல வேணாலும் போட்டுக்கிறாங்க. அதுல என்னென்னமோ கோத்துக்கிறாங்க. அழகுக்காக இந்த முகப்புலாம் வச்சு இந்த இடத்துல கண்ட மாதிரி போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதை கழட்டியும் வச்சிடுறாங்க. அது மங்கள நாள் இல்லையா? அதை எதற்காக ஐயரை வச்சு ஹோமம் பண்ணி நம்ம கட்டுறோம்? பெரியவங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவுல கழட்டி வைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. குளிக்கிறப்ப சில பேர் தலை குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வைக்கிறவங்களா இருக்காங்க. பெரியவர்களே அப்படி செய்யும்போது இன்றைய தலைமுறையினர் எப்படி இருப்பாங்க? அவங்கள பார்த்து எங்க அம்மாவே கழட்டி வச்சிருவாங்க, எங்க மாமியாரே கழட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்ப கழட்டி வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேலைக்கு போற பெண்கள் தாலி சரடை கஷ்டமா இருக்கு, சின்னதா ஒரு செயின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பெரியவங்களை பார்த்து அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தாலி சரடானது சரியான முறையில் எத்தனை பவுன்ல இருக்கணுமோ அத்தனை பவுன்ல இருந்து அதை அணிஞ்சாதான் அவங்க வாழ்க்கையில எவ்வித பிரச்சனையும் இல்லாம இருக்கும். கணவன் மனைவி உறவுல ஒற்றுமையா இருப்பாங்க. கணவனோட ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த பதிவுல விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவை பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் மஞ்சள் கயிறுல தான் தாலி கட்டுற வழக்கம். காலப்போக்கில் மஞ்சள் கயிறுல தாலி கட்டிட்டு அதற்கப்புறம் தாலி பிரித்து கோக்கிறதுங்கிறப்ப தாலி சரடை போடுவாங்க. சில வீடுகளில் இப்போவும் பார்த்தீங்கன்னா தாலி சரடை திருமணத்தின் போது அப்படியே போடுறதே வழக்கம். அப்படியே ஃபுல்லாகவே தங்கத்திலே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாங்கல்யம் இருக்கும் இடம் மட்டுமாவது மஞ்சள் கயிறுல அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த மஞ்சள் கயிறும் அந்த தங்கமும் மார்பு குழியில உரசும் போது கரெக்டாக நெஞ்சுக்கு நேராக இருக்கணும். அப்பதான் பெண்களோட ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. கணவன் மனைவியோட உறவும் ஒற்றுமையாக இருக்கும், கணவனோட ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மஞ்சள் கயிறுல அப்பப்ப மஞ்சள் பூசி குளிக்கணும். அந்த சுப தினத்துல தான் மாற்றணும். நண்பகலுக்கு முன்னரே மாற்றி விட வேண்டும். அதே மாதிரி நின்னுகிட்டே கயிறு மாத்துறது இதெல்லாம் செய்யக்கூடாது. கிழக்கு பக்கமா அமர்ந்து இதை செய்யணும். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, மஞ்சள் நூலாகிய சரடுல கோத்து அணிஞ்சோம் அப்படின்னா அதோட சிறப்பே தனிதான். இந்த மஞ்சள் நூலாகிய தாலி சரட்டுல பஞ்சபூதங்களோட சக்திகள் அதிகமா இருக்குமா. அதனால கணவனோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த மஞ்சள் கயிறு குறிப்பிட்ட முறையிலான பருத்தி நூலாகவோ அல்லது பட்டு நூலாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாலி கோர்க்கப்பட்டுள்ள அந்த மஞ்சள் நூல் சம்பந்தப்பட்ட இருவரோட சக்தி நிலைகளை பயன்படுத்தி இணைக்குதான். ஒரு ஆணோட குறிப்பிட்ட ஒரு நாடியையும் பெண்ணோட ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடியையும் அந்த புனித நூல் இணைக்குது. இதனால கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்கும். ஒரு அபரிமிதமான சக்தியை அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்பெல்லாம் தாலி கொடிய எத்தனை பவுன்ல வேணாலும் போட்டுக்கிறது வழக்கமாயிடுச்சு. ஆனா அப்படி போடவே கூடாது. அது ஏன் அப்படின்னு காரணத்தோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 2 பவுன் சரடு வாங்கவே கூடாது. 2 பவுனு 4 பவுனு இது மாதிரி ரெட்டப்படையில வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு குண்டுமணி அளவாவது தங்கத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 பவுன் 1/2 பவுன்னு சேர்த்து அதை ரெட்டப்படையில இல்லாம பார்த்துக்குங்க. 3 பவுன்ல எடுக்கலாம், 5 பவுன்ல எடுக்கலாம், 7 பவுன் 9 பவுன் அப்படின்னு ஒற்றைப்படையில தான் இருக்கணும். ஏன்னா 4 6 இதெல்லாம் ரெட்டப்படையில இருக்கிறத நம்ம பிரிக்க முடியும். ஆனா 1 3 5ங்கிறத பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி உறவும் பிரிக்க முடியாது. அவர்கள் ஒற்றுமையோட இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த காலத்துலலாம் மொய் வச்சாங்க கூட பாருங்களேன், 100ன்னு வைக்க மாட்டாங்க, 101 அப்படின்னு தான் ஒற்றைப்படையில தான் வைப்பாங்க. அதுபோல இந்த மங்கள நாளும் ஒற்றைப்படையில தான் இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல பெண்கள் நெற்றி, அதாவது முன் வகிடுல புருவ மத்தியில மாங்கல்யத்துல குங்குமம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நெற்றி புருவ மத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகளை வெளியிடுறதுல முக்கியமான இடங்கள். அதனாலதான் நம்ம ரொம்ப கவலையா இருக்கிறப்ப தலைவலி அதிகமா உணர்றோம். இந்த நெற்றியில திலகம் இடும்போது அந்த பகுதியை குளிர்விக்கிறது.
அவங்கவங்க வழக்கப்படி இந்த மாங்கல்யம் நம்ம போட்டாலும் அந்த மாங்கல்யத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அல்லவா, அவளை குளிர்விக்கும் விதமாக நம்ம மாங்கல்யத்துல குங்குமம் வைக்கிறப்ப மகாலட்சுமி மனம் குளிர்ந்து கணவரோட ஆயுள் அதிகரித்து நமக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதனால மறக்காம குங்குமம் வைங்க. அதே போல எந்த வீட்ல பெண்கள் நல்லபடியா நடத்தப்படுகிறாளோ அந்த வீட்ல மகாலட்சுமி குடியிருப்பாள். நீங்க சின்ன மஞ்ச கிழங்குல தாலி போட்டிருந்தா கூட கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாகவும் அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்களை கணவன் நல்லபடியா மாமியார் நல்லபடியா நடத்தினா அங்க மகாலட்சுமி வாசம் செய்வாள். நீங்க 20 பவுன்ல தாலியை போட்டுட்டோம் மனைவியை கொடுமைப்படுத்தினீங்க, மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடிய மாமியார் இருக்கிற வீட்ல மகாலட்சுமி நிச்சயமாக வாசம் செய்ய மாட்டார். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.